ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹைதராபாத் தம் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ நான் புல்லட் ரைஸ் எடுத்துருக்கேன். புல்லட் ரைஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு. அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டு ஆயில் போட்டு அதை பாயில் பண்ணி நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஆற வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் ஆயில் ஹீட் பண்ணி 2 பே லீஃப் போட்டு ஆனியன், பச்சை மிளகாய் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. டீப் ஃப்ரை ஆனது கொஞ்சம் நம்ம ஆனியன் மட்டும் செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் தென் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டொமேட்டோ நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மசாலா பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு சோம்பு எல்லாமே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெட் சில்லி பவுடர் டர்மரிக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு கேர்டை ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெந்ததும் கொஞ்சம் தனியாக செப்பரேட்டாக நம்ம சிக்கன் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு லேயர் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஒரு லேயர் சிக்கன் அண்ட் தென் ஒரு லேயர் ரைஸ் போட்டுட்டு நல்லா சமமாக ஆக்கிட்டு அது மேலே மறுபடியும் செகண்ட் லேயரில் சிக்கன் கிரேவி அந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டுட்டு அகைன் ரைஸையும் நம்ம மேலே போட்டு சமமாக ஆக்கிட்டு அண்ட் தென் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலரிங் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி மேலே போட்டுட்டு அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆனியனும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அது மேலே நம்ம போட்டுட்டு அண்ட் தென் தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு கடாயை நான் வச்சு இரும்பு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மேலே நம்ம சிக்கன் பிரியாணி மேலே வச்சுட்டு மேலே லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ வெயிட்டாக ஒரு பொருளை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஏர் வந்து வெளியில் போகாது. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான யம்மியான சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹைதராபாத் தம் பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சிக்கன் 65 அண்ட் ரைத்தாவோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய். This is my style biryani, Hyderabad dum biryani. Please try and let me know. Thank you. Bye.